குணங்கள் மற்றும் ஒழுக்கங்கள். எடுப்பது, கொடுப்பது, உண்ணுவது, குடிப்பது, எழுதுவது, விருந்தோம்பல் செய்வது ஆகியவற்றில் வலக்கரத்தை பயன்படுத்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு செயலின் தொடக்கத்திலும், குறிப்பாக உண்ணும் போதும் பருகும் போதும் பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பேரால் என்று சொல்வதை கற்றுக் கொடுக்க வேண்டும். உட்கார்ந்து சாப்பிட, குடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். முடிந்தபின் அல்ஹம்துலில்லா, புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே என்று சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, சுத்தமாக இருப்பதற்கு பிள்ளைகளை பழக்கப்படுத்த வேண்டும். நகத்தை வெட்டி கொள்ளவும், உணவுக்கு முன்னும் பின்னும் கைகளை கழுவிக்கொள்ளவும் பழக்க வேண்டும். மலஜலம் கழித்த பின் சுத்தம் செய்து கொள்வதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறுநீர் கழித்த பின்பு டிஷ்யூ போன்றவற்றால் துடைக்க வேண்டும் அல்லது நீரால் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். சிறுநீர் ஆடையில் படுவதன் மூலம் ஆடையை அசுத்தப்படுத்திக் கொள்ள கூடாது. சுத்தமாக இருந்தால்தான் தொழுகை கூடும் என்பதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, பிள்ளைகள் தவறு செய்தால் அவர்களை அவமானப்படுத்தாமல் இரகசியமாக மென்மையோடு அறிவுரை கூற வேண்டும். தவறை தொடர்வார்களானால் 3 நாட்களுக்கு அவர்களுடன் பேசுவதை தவிர்த்து கொள்ளலாம். அதைவிட அதிகப்படுத்திவிடக் கூடாது. நான்காவது, பாங்கு சொல்லப்படும் போது அமைதியாக இருந்து அதான் சொல்பவர் சொல்வதைப் போல் சொல்ல வேண்டும். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி அதானின் துஆவையும் ஓத வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். ஐந்தாவது, சாத்தியமானால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனி விரிப்பை வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் தனித்தனி போர்வையை பயன்படுத்த வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு தனி அறையையும் ஆண் பிள்ளைகளுக்கு தனி அறையையும் ஏற்படுத்திக் கொள்வது மிக ஏற்றமானது. ஆறாவது, குப்பைகளை அசுத்தங்களை தெருக்களில் எறியாதிருக்கவும் இடையூறு தருபவற்றை பாதைகளில் இருந்து அகற்றவும் பிள்ளைகளை பழக்கப்படுத்த வேண்டும். ஏழாவது, தீய நட்பு பற்றி எச்சரிக்க வேண்டும். தெருக்களிலே அவர்கள் நின்று கொண்டிருப்பதை கண்காணிக்க வேண்டும். எட்டாவது, வீட்டிலும் தெருவிலும் நீங்கள் ஆசிரியராக இருந்தால் வகுப்பிலும் பிள்ளைகளுக்கு சலாம் கூற வேண்டும். முழுமையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என கூற வேண்டும். ஒன்பதாவது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என பிள்ளைகளை அறிவுரை கூற வேண்டும். பத்தாவது, விருந்தாளியை கண்ணியப்படுத்தவும் மரியாதை செய்யவும் அவருக்கு விருந்தோம்பல் செய்யவும் பிள்ளைகளை பழக்கப்படுத்த வேண்டும்.